ஆயிரம் பழகு. பங்கை பார்க்குறதுக்கு போனாங்க, விவசாயம் பார்க்குறதுக்கு போனாங்க. அங்கே போன இடம் எல்லாம் தண்ணி, முதல்ல மழை பெஞ்சு எல்லாம் வந்து தண்ணியில் அழிஞ்சு விட்டு மறுபடியும் கொண்டே விட்டுருந்தாங்க. அது எரிஞ்சு அப்படி சுத்தமாக போட்டு, ஐயோ அதை நம்பி நான் பட்டாலாம் கொண்டே அடமானம் வச்சுட்டேன். நான் 50,000 கடன் வேற வாங்கி விட்டேன். நான் என்ன செய்யறேன்னு தெரியல, நான் எதை கண்டு நான் கொடுக்குறேன்னு தெரியலடி அப்படின்னு இங்கே உட்காந்துருந்தாங்க சொனக்காமல். போன விட்டு போது என்னென்னு இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் களை எடுக்க விட்டாங்க. விவசாயி அலைக்கி போட்டான். போனதுக்கு பிறகு போய் சுருக்க மாட்டேங்கிட்டாங்க. இந்த அம்மாவின் பெயர் ஆராயி. களை பறிக்க இவர் வயலுக்கு சென்ற பிறகு இவருடைய கணவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். பட்டாவை அடகு வைத்து கிடைத்த பணத்தை விவசாயத்தில் முதலீடு செய்தவர் இவர் கணவர். பெற்ற குழந்தை போல் வளர்த்த பயிர் கருகி கிடப்பதை பார்த்து மனம் உடைந்து தனது உயிரை மாய்த்து கொண்டார். வாடி வதங்கி போன பயிர்களை கண்டு இவரைப் போலவே தமிழ்நாட்டில் இன்னும் சிலர் வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1, 2 என்று தொடங்கிய தற்கொலைகளின் எண்ணிக்கை இப்போது 10ஐ தாண்டி பதற வைக்கிறது. பேச முடியாமல் எழுந்து போகிற இந்த பெண்ணுக்கு சமீபத்தில் தான் நிச்சயதார்த்தம் நடந்தது. அப்போது வைத்த மருதாணியின் சிவப்பு மறைவதற்குள் அவருடைய கனவுகள் கலைந்து போய்விட்டன. நல்ல மழை பெய்யும், நல்ல பயிர் விளையும், நிறைய பணம் கிடைக்கும், நிச்சயித்த கல்யாணத்தை அண்ணன் நன்றாக நடத்துவார் என்ற அவருடைய நம்பிக்கை தகர்ந்து போனது. விவசாயத்துக்கு தண்ணீர் இல்லை, வாங்கிய கடனை அடைக்க முடியாது என்ற நிலையில் தங்கையின் கல்யாணத்தை அவரால் எப்படி நடத்த முடியும்? இத்தனை வருட காலம் தங்களை வாழ வைத்த நிலம் இந்த வருடம் கைவிட்டு விட்டது என்ற எண்ணம் மேலோங்கிவிட்டது. வேறு வழி தெரியாமல் தற்கொலை என்ற முடிவை எடுத்து விட்டார். வயலில் தண்ணி இல்லை, அவ்வளோதான். வேறு என்னதுக்கு இறக்க போகிறாங்க? எங்கள் அண்ணன் அப்பா அம்மா மாரி எங்கள் 2 பேரும் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல. இப்போ எங்கள் அண்ணனும் போட்டான்னு நாங்கள் 2 பேரும் எப்படி குடும்பத்தை நடத்துறது, எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கள் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆகிட்டு. இப்போ இன்னும் சிலர் இதே காரணங்களுக்காக தங்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். சுருக்கு கயிறு, பூச்சிக்கொல்லி மருந்து என்று தங்கள் முடிவை அவர்களே தேடிக்கொண்டு விட்டார்கள். இப்போ ஒரு 6 வருஷமாகவே சாவடிலாம் ஒன்று குறைச்சேன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்தது. இந்த வருஷத்தில் மட்டும்தான் இந்த நீல புயல் வந்தது, அதில் விரை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் விரை விட்டு அங்கே விரை வாங்கி இங்கே விரை வாங்கி விரை விட்டுருந்தாங்க. அதுலேயும் ஓரளவு நல்லா இருந்துகிட்டு இருந்துச்சு. தண்ணி கொஞ்சம் பிரச்சனை. தண்ணி பிரச்சனையாக இருக்கும்போது இன்ஜினை சீர் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு 8, 10, 12 பவுன் நகை அடமானம் போயிட்டு கடைசியாக ஒரே ஒரு நகை தான் இருந்தது. சரி, அதையும் கொண்டு வச்சுட்டு ஏதாச்சும் இன்ஜின் சரி பண்ணினா கொஞ்சம் நல்லா வந்துடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. இன்ஜினை சீர் பண்ணாங்க, அதுக்கு 4-5 ரூபா செலவு பண்ணாங்க. இன்னும் சரியாக வரல. அவங்களுக்கு மனசு என்ன எப்படி இருந்துச்சதில்ல. பங்கை பார்த்ததும் மனசு உடஞ்சி போய் வயலுக்காக அடிச்சிருந்த மருந்து இருந்தது, அதை எடுத்து குடிச்சிட்டு இறந்து போயிட்டாங்க. விவசாயத்தில் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை எதிர்பார்த்தே இவர்களுடைய குடும்பங்கள் வாழ்க்கை நடத்தி வந்தன. இப்போது குடும்பத் தலைவர் இல்லாத நிலையில் இந்த குடும்பங்கள் அனைத்தும் எதிர்காலத்தை நினைத்து திகைத்து நிற்கின்றன. நல்லா படிக்க வைக்கணும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. வீடெல்லாம் தனியாக கட்டிக்கிட்டு இருந்தோம். ஒரு வாரத்தில் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்க இல்லாமல் இருக்கிற எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குங்க. அவர் ஒண்டி இருந்துட்டு உட்காந்து திண்ணையில் இருந்தாலும் எனக்கு பரவாயில்லைங்க. இப்போ அவர் இருந்தும் என் வீட்டில் என்ன ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. ஏதோ அங்கே இங்கே ஓடினாலும் ஒரு கடனை வாங்கி உடனே வாங்கி வீட்டுக்குள்ளே ஜாமான் வாங்கிட்டு வந்துடுவார், போவார், வருவார். இப்போ இந்த 15 நாளாக அவர் இல்லாமல் எங்கள் வீட்டில் ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியல. இந்த பிள்ளைங்களுக்கும் விவசாயி வேலையெல்லாம் வீட்டில் தான் இருக்குது. பறக்கும் பறவைகளா 10 லட்சம் காத வழி பரிதசியாயிட்டனே பார்த்தவங்க மதிக்கலியோ.
திறமையான பிள்ளை. ஒரு 10 பேர் அடிக்கலாம் சார், அந்த மாதிரி பையன் சார். அந்த பையன் அது இல்லாமல் எங்களுக்கு வீட்டில் சோகமான சார் அங்கே இருக்கிறோம். என்னென்ன சாப்பிடுதே சார் நிம்மதியா. ஏறக்கும் பறவைகளா 8 லட்சம் காத வழி நான் ஏழுமையாயிட்டனு எது தாறு மதிக்கலியோ ஏன் அண்ணானே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே ஏ நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே. விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் இல்லை, பருவமழை பெய்யவில்லை, காவிரியிலிருந்து தண்ணீர் வரவில்லை. இவையெல்லாம் இவர்களுடைய குற்றங்களா? நமக்கெல்லாம் உணவை தருகிற விவசாயிகள் இன்று நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள். குறுவையிலும் விளைச்சல் இல்லை, சம்பாவிலும் பயிர்கள் கருகி நிற்கின்றன. தண்ணீர் பெற்றுத் தருவதற்கோ விவசாயிகள் வாழ்க்கையில் நம்பிக்கை ஊட்டுவதற்கோ நம்முடைய மத்திய அரசும் மாநில அரசும் என்ன செய்தன? ரௌத்திரம் பழகு.